இப்போனா வாழைத்தண்டு ஜூஸ் இதை தொழில் சீவிட்டேன். சீவி காலையில் சீவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் செய்யலான்னு பார்த்தேன். நேரம் ஆயிடுச்சோ பண்ணலான்னு பார்ப்போம். இல்லை ஸ்டோன் ஏதாவது இருந்தால் கூட ஸ்டோன் இருந்தால் கூட அது வெளியேற்றக்கூடிய தன்மை இதில் இருக்குது. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போச்சில் நார் இதில் வரும். நார் அப்படியே எடுத்துக்கிடலாம். மோர் எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த மோரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெட்டி எடுக்க போச்சில் இப்படி நார் வரும். அதை நம்ம இப்படி கைட்டையும் எடுத்துக்கிடலாம். அடிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை அரைச்சிட்டு வந்துடும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வரும். ஒரே ஒரு மிளகாய் உள்ள சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். நம்ம நல்லா வாழைத்தண்டை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஃபில்டர் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைத்தண்டு ஜூஸு ரெடி ஆகிட்டு. இது வந்து கிட்னி உள்ள கல்லெல்லாம் சரியாயிரும். இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறதுனால நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியாக இருங்க. அவ்வளோதான். நம்ம இது வந்து மல்லித்தலை தூவி இருக்கோம். அவ்வளோதாங்க.